சடச்சடன் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கிறீங்க. எங்கேருந்து அந்த தடச்சடன் சவுண்டு கேட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தீங்க. வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியுது மழை பெய்யறதுனால எல்லா கோழியும் இங்கே வந்து உட்காந்துருக்குதுங்க. இந்த கோழி மழை விட்ட உடனே என்ன பண்ணுது எனக்கு தெரியும். இந்த கோழியெல்லாம் மழை விட்டக்கப்புறம் அந்த வீடியோ காமிக்கிறேங்க என்ன பண்ணுதுன்னு. இந்த கோழி அந்த சைடு இருக்கிற பாதி கோழி அந்த சைடு இருக்குதுங்க, பாதி கோழி இந்த சைடு இருக்குது. இந்த கோழி இப்போ மழை நின்றுச்சிங்க. அந்த மழை நின்றனால இங்கே இருக்கிற கோழியெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. என்னதான் இருக்குன்னு தெரியலைங்க இந்த கோழிக்கு. இந்த கோழியெல்லாம் மழை நின்ற உடனே பெய்யுது, எல்லாம் போய் மேயுதுங்க. இந்த கோழி இட்டுனூடு மழை கம்மியானா கூட எல்லாம் போய் மேய ஆரம்பிக்குது இந்த கோழி. இதுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு நினைக்கிறேங்க. இது இந்த கோழிக்கெல்லாம் என்ன ஈச்சல் பூச்சி இன்னாத்திக்கு வரும்னு நினைக்கிறேங்க. அதனால தான் எல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த கோழி தடம்ப மழை வந்துச்சுன்னா ஏதோ சின்ன கேப் இருந்தால் போதுங்க, அதுலையெல்லாம் பூந்துக்கு இந்த கோழியெல்லாம். சரி நம்ம இந்த கோழி பார்த்தீங்க. இந்த கோழி என்னென்னா மழையிலேயே நின்றுட்டு இருக்குதுங்க. சரி நம்ம அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் என்னென்னா பண்ணிட்டு இருக்குன்னு போய் பார்க்கலாம் சொல்லி போனேங்க. அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் சொல்லிட்டேன், ஏன்டா என்னைய மட்டும் எடுத்து விட்டேங்க, எங்களையெல்லாம் எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கோழி குஞ்சு. இதுக்கெல்லாம் எடுத்து விட்டால் சளி பிடிச்சிடும். இந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் சளி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் கோழி குஞ்சுக்கெல்லாம் இறந்து போயிடும். ஒவ்வொரு டைம் மருந்து கொடுத்து கேட்கலின்னா கோழி குஞ்சுக்கெல்லாம் இறந்து போயிடுங்க. அதனாலேயே இன்றைக்கெல்லாம் எடுத்துள்ளேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாமே எடுத்துள்ளேன் இந்த கோழியெல்லாம். பக்கத்தில் இருக்கிற கோழியெல்லாம் அப்புறமே எடுத்துடலான்னு சொல்லி வந்தேங்க. இங்கே இருக்கிற கோழியை எடுத்துடலாம் அப்புறமேல எடுத்துடலான்னு சொல்லி விட்டுட்டேங்க. சரி நம்ம இந்த பக்கத்தில் ஒரு கோழி காமிக்கிறேங்க. அந்த கோழி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த கோழி பூனை சாப்பாடெல்லாம் போட்டான்னு தெரியுமா. இந்த பூனை சாப்பாடு போட்டேன், இதெல்லாம் போய் சாப்பிட்ருக்குது இந்த கோழி. இந்த கோழி இத்தனோடு கேப் கிடைச்சா போதும் பூனை சாப்பாடெல்லாம் இந்த கோழி சாப்பிட்ருக்குது. இந்த கோழி எப்பவுமே யாருக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் பார்த்துட்டு இந்த கோழி வீட்டுக்குள்ளே எப்படியா பூந்து பூனை சாப்பாடு சாப்பிட்லான்னு நிற்கிறீங்க இந்த கோழி. சரி நம்ம போய் பார்க்கலாம் சொல்லி போனேன். கண்ணுக்குட்டி பிடிச்சி கையில் பிடிச்சி இழுக்கிறேன். இது வரவே மாட்டேங்குது. இந்த கண்ணுக்குட்டிக்கு பிடிச்சி கட்டக்கூட முடியல என்னாலேங்க. இந்த கோழி இந்த கோழி சொல்லி மாட சொல்ல முடியலைங்க. இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுக்கவே முடியலைங்க. இழுத்தாலும் எண்ணெயை போட்டு இழுக்கிறேங்க. சரி நம்ம இது யாரோ கயிறு பிடிச்சி கட்டிட்டுன்னு விட்டேங்க. இங்கே இருக்கிற சாலை எதுக்குன்னா இங்கே எடுத்தோன்னா கோழியெல்லாம் அந்த சைடு இருக்குன்னு இங்கே மாடு போய் அந்த இடத்துல கட்டினாங்க. காலையில் எழுந்திரிச்சு பிடிக்கும் போது கோழியெல்லாம் வெளியே வந்தது. அதனாலே இங்கே புதுசாக கட்டிட்டாங்க. மழை கொஞ்சம் அதிகமாக பெய்யறதுனால தண்ணி இதில் அதிகமாக வருங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக வரும் இந்த இடத்துல. சரி நமக்கு மழையை பார்த்துட்டு இருந்தீங்க. மழையெல்லாம் பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்புறம் கண்ணுக்குட்டியோட வேலையை பாருங்க. கண்ணுக்குட்டி இங்கேருந்து மலையில் போகுதுங்க. இந்த மலையில் எப்போ பார்த்தாலும் விளையாண்டுருக்கு இந்த கண்ணுக்குட்டி. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த சைடு அந்த சைடு ஓடிட்டுருக்குங்க. இப்போ காமிக்கிற இடத்துல எல்லாம் ஓடிட்டுருக்கு இந்த கண்ணுக்குட்டி. இது பிடிச்சி என்னால் கட்ட முடியல சொல்லிட்டு தான் விட்டேங்க. இங்கே இருக்கிற கண்ணுக்குட்டி பாருங்கள் எப்படி துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்குதுங்க. ஒன்று இப்படி ஓடிங்க இல்லைன்னா அப்படி ஓடிங்க இந்த கண்ணுக்குட்டி. சரின்னு இங்கே இருக்குன்னு இந்த மட்டையெல்லாம் நான் தான் இழுத்தேங்க. தென்னை மரத்து மட்டையெல்லாம் நான் இழுக்கும் போது இதுக்குள்ளே ஒன்று வந்துச்சிங்க. என்னென்னா வவ்வால் குஞ்சு வந்துச்சுங்க. இதுக்குள்ளே நான் கீழே விழுக்கும் போது ஒன்று தான் பிடிச்சி இழுத்தேங்க. ஆனால் வவ்வால் குஞ்சு வந்துச்சு இது வழியாக. இந்த மட்டனால கோழி சொல்லி கோழியவே சொல்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம 1K ரீச் ஆகிறதுக்கு 220 இருக்குது.